நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், பாவத்துவமான கிரகத்தினுடைய தசா காலம்லாம் வந்ததுன்னு வைங்களேன், ஒரு சிலருக்கு மிகப்பெரிய யோகத்த குடுத்துரும் சார். அதாவது சனி தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, கேது தசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதனுடைய சார அமைப்பு எதுல அமர்ந்திருக்கு, அந்த கிரகத்தினுடைய தசா காலம் வருதுனாக்கா, இப்போ ஒரு சனி தசை வருதுன்னு வைங்க, அந்த சனி தசை அந்த சனி பகவான் எந்த சாரம் வாங்கியிருக்காரு, எந்த நட்சத்திர கால்ல உட்கார்ந்திருக்காரோ, அதற்கேற்ற மாரி தான் சார் பலனையும் குடுக்கும். இப்ப சனி பகவான் பாருங்க, அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரம், கேது நட்சத்திரத்துல அந்த சனி பகவான் அமர்ந்து, அந்த சனி தசை வருதுன்னு வைங்க அவருக்கு. சனி பகவான்னாவே அவர் வந்து ஒரு தொழில் காரகன், கர்ம காரகன் சார் அவரு. அப்படிப்பட்ட சனி பகவான் கேது நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்களில் அமர்ந்து அந்த சனி தசை வந்ததுன்னு வைங்க, இவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் என்பது இருக்காது சார். ஒரு குழப்பமான நிலை இருக்கும். பெரிய சப்போர்ட்லாம் இருக்காது இவர்களுக்கு. ஏதோ கடமைக்கு ஏதோ செய்றோம், ஏதோ போறோம், வரோம் அப்படின்னு தான் இவர்களுடைய வாழ்க்கை போகுமே தவிர, சொல்லிக் கொள்ளும்படியான வாழ்க்கை தரம் அமையாது சார். அதனால தான் இந்த சனி தசா வரும் காலங்களில் அஸ்வினி, மகம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரங்கள் அந்த சனி நட்சத்திரத்தில உட்கார்ந்திருக்கக்கூடாது சனி பகவான். இப்படி அமர்ந்திருந்தால் ஏதோ கடமைக்கு தான் இவர்கள் செயலாற்றுவார்களே தவிர, ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு செயல்பாடு இருக்காதுன்னு சொல்லிடலாம். அதற்கடுத்து அந்த சனி பகவான் சுக்கிரன் நட்சத்திரமான பூராடம், பூரம், பரணி இந்த நட்சத்திர சாரத்துல உட்கார்ந்து சனி தசை வரும் காலங்களில் இந்த சனி பகவான் சுக்கிரன் நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தா இவர்களுக்கெல்லாம் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சார். பணத்துக்கு பஞ்சமே கிடையாதுன்னு சொல்லிடலாம். நல்ல ஒரு சுக்கிரனாவே வந்து ஒரு ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரன் இல்லையா? அந்த ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட், நல்ல ஒரு அனுபவித்து வாழ்வார்கள்னு சொல்லலாம். அந்த சனி பகவான் சுக்கிரன் சாரம் பெற்று அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு தொழிலிலும், வேலை செய்து கொண்டிருந்தால் வேலையிலும் சிறந்த முன்னேற்றங்கள் இருக்கும் சார். நல்ல சிறப்பான முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டுன்னு சொல்லிடலாம். இவர்களுக்கு தொழில் மூலமாகவோ அல்லது வேலை செய்வதன் மூலமாக பண வருவாய்கள் வந்து கொண்டே இருக்கும் சார். ஏனென்றால் அந்த சனியும் சுக்கிரனும் அவ்வளவு நட்பு கிரகங்கள். ஆனால் அந்த சனி பகவான் சுக்கிரன் சாரம் பெற்று அந்த சனி தசை நடக்கும் காலையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அனுபவித்து வாழ்வார்கள் என்பது தான் நிச்சயமான உண்மை. அதற்கடுத்து பாருங்க, இப்ப சனி பகவான் அந்த சூரியன் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க. சூரிய நட்சத்திரம்னா எது? கிருத்திகை, உத்திராடம், உத்திரம் இந்த நட்சத்திர சாரம் பெற்று அந்த சனி பகவான் தசா காலம் வருதுன்னு வைங்க. அந்த சனிக்கு சூரியன் வந்து மிகவும் எதிரி இல்லையா? ஜென்ம விரோதிகள். சனியும் சூரியனும் ஜென்ம விரோதிகள். அப்போ அந்த சனி பகவான் சூரியன் சாரம் பெற்று சனி தசை வரும் காலங்களில் இவர்கள் தொழிலில் மிகப்பெரிய சறுக்கல், வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சி. ஏனென்றால் சூரியன் ஒரு ராஜ கிரகம், தலைமை பண்பு உள்ளவன். சனி பகவான் வந்து ஒரு உழைப்பாளி சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சார். அப்போ இந்த சனி பகவானும் சூரியனும் சில சறுக்கு, அந்த சனி பகவான் சூரியன் நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த சனி தசை வார காலங்களில் ஒரு சிலருக்கு வந்து அரசு உத்தியோகத்தையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புண்டு, மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புண்டு சார். அதற்கடுத்து சனி பகவான் சந்திரன் நட்சத்திரமான ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த சாரம் பெற்று அந்த சனி தசா வரும் காலங்களில் சந்திரனாவே 15 நாள் தேயும் சார், 15 நாள் வளரும். அப்படிப்பட்ட கிரகம் தானே சந்திரன். அப்படிப்பட்ட நிலையில் இவர்களுக்கு வேலையும் பாருங்க, தொழிலும் இவர்கள் தொழில் செய்து கொண்டிருந்தாலோ வேலையில் இருந்தாலோ 15 நாள் நன்றாக வந்து பிஸ்னஸ் நடக்கும். 15 நாள் பிஸ்னஸே நடக்க சும்மா உட்காந்துருப்பாங்க. ஏனென்றால் 15 நாள் வெறுப்பாக இருக்கும் சார் இவர்களுக்கு. வாழ்க்கை 15 நாள் வந்து விருப்பமாக ஓடும். அதாவது சந்திரன்றது வந்து ஒரு பயண கிரகம் இல்லையா? அதிவேகமான கிரகம் சந்திரன். அப்போ இந்த தொழிலுக்கும் வேலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறி மாறி தொழில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா. அதே இந்த சனி பகவான் செவ்வாய் நட்சத்திரமான மிருகசிரீஷம், அவிட்டம், சித்திரை என்ற நட்சத்திர சாரங்களில் அமர்ந்து அந்த சனி தசா வருங்காலங்களில் சனி பகவானும் செவ்வாயும் பகைவர்கள்,
நிரந்தர பகைவர்கள், நிரந்தர ஒருத்தருக்கு ஒருத்தர் நிரந்தர எதிரி. சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகவே ஆகாது. அப்போ தொழிலில் சிக்கல்கள், அடிதடி, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும் சார். போட்டி பொறாமைலாம் அதிகமாக இருக்கும் தொழிலில். இதனால் அடிதடிலாம் நடக்கும். வேலையில் அடுத்தவர்களிடம் போட்டி பொறாமை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இல்லாமலாம் இவர்கள் வந்து சனி வந்து அந்த மிருகசிரிஷம், அவிட்டம், சித்திரை என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திர சாரம் பெற்று சனி தசா வந்ததுன்னா கண்டிப்பாக போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். அடுத்தவர்கள் மூலமாக போட்டி பொறாமை வரும் சார். சுயதொழிலில் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் இவர்களுக்கெல்லாம். பார்ட்னர்ஷிப் மூலமாக இவர்கள் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் சார். காம்படிஷன்றது வந்து அந்த போட்டி பொறாமைன்றது கண்டிப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, இவர்களுக்கு சகோதரர்கள் மூலமாக பெரும் பிரச்சனைகள்லாம் கூட கண்டிப்பாக ஏற்படும் சார். அப்போ அந்த நிலைப்பாடுகள்லாம் வர சொல்ல மிகவும் கவனமாக இருக்கும். அதற்கடுத்து சனி பகவான் ராகு நட்சத்திரமான திருவாதிரை, சதயம், சுவாதி இந்த நட்சத்திரங்கள் அமர்ந்திருந்தாலும் ராகுக்கு முதல் எதிரி சனி. அப்போ ராகு திருப்தி என்பதே இவர்களுக்கு கொடுக்க மாட்டார் இல்லையா? ஏற்கனவே ராகுனாவே திருப்தி இருக்காது. செய்யும் தொழிலில் வந்து வேலையாட்கள் மூலமாக திருப்தி என்பதே இருக்காது. எவ்வளவு லாபம் வந்தாலும் இவர்களுக்கு திருப்தி என்பதும் இருக்காது. எவ்வளவு வந்து உழைத்தாலும் லாபமே வராது. எவ்வளவு வந்து பெரிய பதவி உயர்வு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் இருந்தாலும் இவர்கள்லாம் அதிகமாக இவர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் சார். ஏன்னா ராகுனாவே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு திருப்தி என்பதே இல்லாமல் எதிரி மூலமாகவும் சில பிரச்சனைகள் தலை தூக்கும் என்பது தான் சார் ரூல். அதற்கடுத்து பாருங்க, இந்த சனி பகவான் குரு நட்சத்திரமான புனர்பூசம், பூரட்டாதி, விசாகம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்துன்னு வைங்க. அமர்ந்திருந்து இவர்கள் வந்து தொழில் செய்து கொண்டிருந்தாலும் வேலையில் இருந்தாலோ இவர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டம். ஏனென்றால் சனி என்பவன் தொழில்காரகன், குரு என்பவன் வந்து பணத்தை கொடுக்குறவன் சார். பெரும் பணத்துக்கு சொந்தக்காரன். அப்போ குரு வந்து ஒரு நேர்மையான கிரகம். நேர்மை தவறினா தான் இவர்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகளை அவர் கொடுக்கும். ஏன்னா சனி என்பது அவர் வந்து கொஞ்சம் கர்மக்காரகன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நேர்மை தவறாமல் நடந்து கொண்டால் இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. நேர்மை இல்லாத விஷயங்களில் இவர்கள் சனி தசை நடக்கும்பொழுது அந்த சனி பகவான் குரு நட்சத்திரத்தில் அமர்ந்தது சனி தசை வந்ததுனாக்கா நேர்மை தவறாமல் நடந்தால் மிகவும் ஏற்றம். நேர்மை தவறினால் கண்டிப்பாக வீழ்ச்சி, வீழ்ச்சி, வீழ்ச்சி. ஏன்னா குரு வாத்தியார் சார். குருன்றவர் வந்து ஒரு ஆசான் இல்லையா? இவர் கஷ்டப்படாமல் தான் சம்பாத்தியத்தை கொண்டு வருவார். அதுவும் நேர்வழியில் தான் கொடுப்பார் இல்லையா? நேர்வழியில் சென்றால் மிகப்பெரிய பிரமாதமான பலனை தருவார். இவர்கள் வந்து நேர்மை தவறி இந்த வழியில் சம்பாதிக்கலாம் போனால் மிகப்பெரிய வீழ்ச்சி கண்டிப்பாக அடைவார்கள் சார். அதே இந்த சனி பகவான் சனிசாரமே சுயசாரமே பெற்று பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து தொழில் செய்தாலும் இங்கே தொழிலில் மந்தம், ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் சார் இவர்களுக்கு. 32, 35 வயது வரை இவர்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் கண்டிப்பாக இருக்கும். 32, 35 வயதுக்கு மேலே தான் இவர்களுக்கு அந்த நல்ல வருமானத்துக்கு அந்த சனி தசை அப்போ வந்துன்னா 32, 35 வயது காலங்களில் வந்ததுன்னா அந்த சனி தசை கர்மக்காரகன் கண்டிப்பாக வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் என்பது இவர்களுக்கு கர்மக்காரகன் சார். கர்மக்காரகன் வந்துட்டாவே என்ன கிடைக்கணுமோ அதான் சார் கொடுப்பார். ஆனால் இந்த சனி தசை 32, 35 வயது காலத்திற்கு பிறகு அந்த சனி சாரத்தில் இருந்து அந்த சனி தசை வந்ததுன்னா நல்ல வருமானத்தை நிச்சயம் கொடுப்பார் சார். அதற்கடுத்து அந்த சனி பகவான் சனி தசை வரும் காலங்களில் அந்த சனி பகவான் புதன் சாரம் பெற்றிருந்தான்னு வைங்க. ஆயில்யம், கேட்டை, ரேவதின்னு சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நட்சத்திர காலில் அமர்ந்து அந்த சனி தசா ஒருவருக்கு வருதுன்னு வைங்க. இவர்கள் எல்லாம் வியாபாரம் அதிகமாக செய்வாங்க சார். இவர்கள் வந்து 2 வியாபாரம் பண்ணுவார்கள். ஒன்று மெயின் பிஸ்னஸாக பண்ணுவாங்க, இன்னொன்று சைட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இவர்களுக்கு ஒரு மெயின் ஜாபில் இருப்பாங்க. ஒரு 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 வேலையில் மெயினாக உட்காந்துருப்பாங்க. சைட் பிஸ்னஸும் பண்ணுவாங்க. பார்ட் டைம் ஜாபும் ஒரு சிலர் போவாங்க. இப்படிப்பட்ட அமைப்பு. ஏன்னா புதன்னாவே இரட்டைத்தன்மை, 2 பிஸ்னஸ், 2 வேலை இப்படி தான் பண்ணுவார். அதனால் நேயர்களே உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிங்க. சனி பகவான் எந்த நட்சத்திர சாரம் பெற்று சனி தசா வரும் காலங்களில் இப்படிப்பட்ட பலன்கள் தான் கொடுக்கும் என்பது நிச்சயிக்கப்பட்ட எழுதப்பட்ட விதி. எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. உங்கள் ஜாதகத்தை செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் அனைத்து சந்தேகத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே என்னுடைய இந்த சேனலை பார்த்து
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.